தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மே முதல் நாள் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருந்தது. அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்தியா முழுமைக்கும் இந்த விடுமுறை நாளை இந்தியா முழுமைக்கு கொண்டு வர வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் எடுத்துச் சொல்லி நாடாளுமன்றத்தில் நம்முடைய உறுப்பினர்கள் எல்லாம் குரல் எழுப்பி பிரதமராக இருந்த வி.பி. சிங் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் அரசு விடுமுறையாக ஊதியத்தோடு கூடிய விடுமுறையாக அறிவித்து அதுவும் இன்றைக்கு கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 2-3 நாட்களில் நம்முடைய தேர்தல் முடிவை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் என்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது எல்லாருக்கும் எல்லாம் என்ற தத்துவத்தோடு தான் அந்த கொள்கையோடு தான் நாம் ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கிறோம். ஆக அது தொடரும் 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 என்ற உறுதியை எடுத்துச் சொல்லி இந்த மே தின நினைவு பூங்காவை தலைவர் கலைஞர் அவர்கள் தான் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இந்த பூங்காவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நினைவு சின்னத்தையும் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் உருவாக்கி தந்தது மட்டுமல்ல, அது எப்படி அமைய வேண்டும் என்று பல முறை இந்த இடத்திற்கு நேரடியாக வந்து அதையெல்லாம் சரி செய்து அதை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இதற்காக இதை குறிப்பிட்டு சொல்கிறேன் என்று சொன்னால், தொழிலாளர்கள் மீது தொழிலாளர் உரிமை மீது எந்த அளவுக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் நம்பிக்கை வைத்திருந்தாரோ அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நான் மட்டுமல்ல நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபடுவோம், பணியாற்றுவோம், உழைப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.